அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் ஆகஸ்ட் 25ஆம் தேதி முதல் தமிழகத்தில் உள்ள அனைத்து தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு விரிவுபடுத்தப்பட உள்ளது. அந்த திட்டத்திற்கான புதிதாக ஒரு அப்ளிகேஷன்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன்ஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறமா அந்த அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணி எப்படி உணவு வழங்கப்பட்ட விவரங்களை பதிவு பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரோட சர்ச் பாரில் சிஎம் ஸ்பேஸ் BFS அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த அப்ளிகேஷன்ஸை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. CMPFS அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அப்படின்றது தான் ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணனால ஓப்பன் கொடுத்துட்றேன். ஓப்பன் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய மீடியா ஃபைல்ஸ் லொக்கேஷன்ஸ்லாம் அக்சஸ் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கைபேசி எண் /UDIS குறியீட்டு எண்ணை உள்ளீடு செய்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ இந்த கைபேசி எண் அப்படின்றது யாருடைய கைபேசி எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலை உணவு திட்டத்துக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய பணியாளர்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு உள்நுழைகவை கிளிக் பண்ணிக்கலாம். அல்லது நமது பள்ளியினுடைய UDIS நம்பரை என்டர் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா உள்நுழைகவை கிளிக் பண்ணிக்கலாம். நான் நமது பள்ளிக்கான UDIS நம்பரை என்டர் பண்ணிவிட்டு உள்நுழைகவை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஸ்வேர்டு அண்ட் OTP என்டர் பண்ணக்கூடிய ஒரு பேஜ் வரும். ஸோ அந்த இடத்துல ஜஸ்ட் 1 2 3 4 அப்படின்னு சொல்லி நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு உள்நிலையை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜ் பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கூல் நேம், நெக்ஸ்ட்டு காலை உணவு திட்டத்துக்குன்னு பணிபுரிய பதிவு செய்துள்ள பணியாளர்களுடைய மொபைல் நம்பர் மேலே இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலினுடைய லொக்கேஷன்ஸ் அங்கே ஆட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு குழந்தைகளுடைய எண்ணிக்கை, அதாவது நம்ம ஸ்கூல் ப்ரைமரியாக இருந்துச்சுன்னா அந்த ப்ரைமரி மாணவர்களுடைய எண்ணிக்கை இருக்கும். இப்போ மிடில் ஸ்கூல் அப்படின்னு சொன்னால் 1 to 5 காலை உணவு திட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ள மாணவர்களுடைய எண்ணிக்கை அங்கே இருக்கும். அதுதான் அந்த குழந்தைகளினுடைய எண்ணிக்கை. நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்கன்னா கிழமை அண்டு டேட் இருக்கும். கீழே அடுத்து பார்த்தீங்கன்னா சமையல் தொடங்கு, அது மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ எனேபிள் ஆகிருக்கும். அதை நம்ம அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பதிவு பண்ண முடியும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இன்று விடுமுறைன்னு லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்றைக்கி ஸ்கூல் லீவு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த ஆரோவை இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கருத்துகள் கேட்பாங்க. என்ன காரணத்துக்காக லீவு அப்படின்னு சொன்னால் இப்போ மழை விடுமுறைனா மழை விடுமுறை அப்படின்னு சொல்லி நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு உறுதிப்படுத்தவும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஸ்கூல் அப்படின்னு சொல்லி சேவ் ஆயிரும். அல்லது இன்றைக்கி ஸ்கூல் லீவ் இல்லை, இன்றைக்கி ஸ்கூல் ஒர்க்கிங் டேஸ் தான் அப்படின்னு சொன்னால் மேலே சமையல் தொடங்கு அப்படின்னு இருக்கு பாருங்கள், அந்த ஆரோவை நீங்கள் கிளிக் பண்ணி இப்படி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டிங்கன்னா ஸோ இன்றைக்கி என்ன காலையில் நீங்கள் உணவு சமைக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு சில இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது சேமியா உப்புமா அண்டு சாம்பார்னால் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே தாமதத்திற்கான காரணம் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா விட்டுருங்க. தாமதமாச்சுன்னு சொன்னால் தொழிலாளர் பிரச்சனையா, மருத்துவ அவசர நிலை போன்றவையா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் சரியான ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சமையல் செய்யும் பணியாளர்களுடைய எண்ணிக்கை கேட்டிருப்பாங்க. 2 பேர்னா 2. உணவுக்காக மாணவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஒரு 100 பேர்னா 100 என்டர் பண்ணிவிட்டு உறுதிப்படுத்தவும் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு சமையல் தொடங்கு, அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சமையல் எப்போ முடிந்தது, உணவு பரிமாறப்பட்டது, உணவு வழங்கல் முடிவுற்றது, இது ஒவ்வொன்றும் தொடர்பான புகைப்படங்களை ஃபோட்டோஸை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பேக்கில் போய்க்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் சமையல் தொடங்கிய நேரம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். தாமதமாகிருச்சுன்னு சொன்னால் நீங்கள் லேட்டாக, அதாவது காலையிலே நம்ம கொடுக்கணும், இங்கே லேட்டாக ஆரம்பிச்சு இன்னும் ஆரம்பிக்காதனால அவங்க 1 மணின்னு போட்டிருக்காங்க. ஸோ காரணம் ஏன் லேட் அப்படின்றதுக்கு மருத்துவ அவசர நிலை போன்றவை, என்ன உணவு, நெக்ஸ்ட் எத்தனை பேர் சமையலர்களுடைய எண்ணிக்கை, எத்தனை மாணவர்கள் உணவுக்காக அவங்களுடைய எண்ணிக்கை, இதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துடணும். நெக்ஸ்ட் சமையல் முடிந்த நேரம் பார்த்தீங்கன்னா 1:06 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தாமதத்திற்கான காரணம், அதுக்கான இமேஜ், அந்த பணியாளர்களுடைய இமேஜ். அதுக்கடுத்து உணவு பரிமாறப்பட்டது எப்போ, தாமதத்திற்கு காரணம் அந்த மாணவர்கள் அமர்ந்து உண்ணக்கூடிய அந்த இடம், இமேஜ். ஸோ இந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் நம்ம பார்த்தீங்கன்னா பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பயனடைந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை,
அதை என்டர் பண்ணிவிட்டு கருத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா நன்று அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிவிட்டு நம்ம உறுதிப்படுத்த வேண்டியதாக இருக்கும். ஸோ இது இன்னும் நமக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஆகஸ்ட் 25லேருந்து தான் வருது. அதனால் மேக்ஸிமம் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தாமதத்திற்கான காரணம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ரீசன்ஸை போட்டு அப்டேட் பண்ணிகிட்டே வர வேண்டியதாக இருக்கும். ஸோ இது வந்து ஆல்ரெடி இது வந்து வெள்ளிக்கிழமை பண்ணுனது. ஸோ அதனால் இது வந்து நம்ம எடிட் பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் திங்கட்கிழமை அப்படின்றனால நீங்கள் ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபைனலாக இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி வெளியேறுவை கிளிக் பண்ணி நீங்கள் லாக் அவுட் பண்ணிட்டு வெளியில் வந்துக்கலாம். ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் காலை உணவு திட்டத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் எப்போ நம்ம வந்து சமையலறை தொடங்கணும், எப்போ பரிமாறணும், எப்போ சமையல் முடிஞ்சிச்சு, எத்தனை மாணவர்கள் வந்து உணவு உண்டாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இமேஜோடு அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.